வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நாம் அன்றாடம் குடிக்கக்கூடிய டீயினுடைய மருத்துவன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டீ குடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு ஆரோக்கியமான பழக்கம் தான். ஸோ அதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக குடிக்கும் போது தான் அது உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும். இப்போ தேநீர் உங்களுடைய உடலுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்டை வழங்குறதால ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னா 3 முதல் 4 கப் வரைக்குமே நீங்கள் தேநீர் குடிக்கிறது உங்களுக்கு சிறந்த நன்மைகளை வழங்கும் அப்படின்றத ஆய்வுகளில் குறிப்பிட்றாங்க. இந்த டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் உயிரணுக்கள் இருந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அகற்றி, அதாவது தீங்கு தரக்கூடிய செல்களை எல்லாம் அகற்றி ஆக்சிஜனேட்டால ஏற்படக்கூடிய சேதத்தை தடுக்குது அல்லது குறைக்குது அப்படின்றத ஆய்வுகளில் சொல்றாங்க. உலகில் பல வகையான தேநீர் வகைகள் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்குமே அதனுடைய சுவை, நிறம் மற்றும் தோற்றத்தில் தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கு. அதே சமயம் அந்த தனித்துவமான ஆரோக்கியமான நன்மைகளையுமே ஒவ்வொரு டீ வகையுமே கொண்டிருக்கு. ஸோ நாம் இந்த பதிவில் நம்ம தேநீர் குடிக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த டீயினுடைய மருத்துவன்மைகள் என்னென்ன, பொதுவாக இன்னும் என்னென்ன வகைகளில் டீ இருக்கு, அதுக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்க போறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இஞ்சி டீயை நீங்கள் எடுத்துக்கலாம், இது உங்களுக்கு ஆரோக்கியம். ஸோ இந்த இஞ்சி டீ பார்த்தீங்கன்னா இந்திய வீடுகளில் காணப்படக்கூடிய தேயிலையினுடைய மிகவும் பொதுவான வகைகளில் ஒன்று. இந்த இஞ்சி டீயை நீங்கள் குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் காலை நேரம் தான். இந்த இஞ்சி டீயை நீங்கள் குடிக்கும் போது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைச்சி உங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு முடியும். நீங்கள் தேநீர் குடிக்கும் போது, ஸோ அதுவும் குறிப்பாக இந்த இஞ்சி டீயை குடிக்கிறீங்க அப்படின்னா இயற்கையாகவே எந்த ஒரு வலியையுமே இது உங்களுக்கு குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். குமட்டலை குணப்படுத்துகிறது மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த இஞ்சி டீ நீக்குகிறது. லெமன் டீயை நீங்கள் எடுத்துக்கலாம், இதுவும் உங்களுக்கு ஆரோக்கியம் தான். ஸோ இந்த லெமன் டீ பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஊட்டச்சத்தோடைய புதையலாக இருக்கு. உங்களுக்கு வயிறு, கல்லீரல், இதயம் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை எல்லாம் மேம்படுத்துது. ஸோ அந்த அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தையும் கியூர் பண்ணுது. நீங்கள் இந்த லெமன் டீயை குடிக்கும் பொழுது கூடுதலாக சுவை மற்றும் நறுமணத்திற்காக புதினாவும் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை லவங்கப்பொடியும் சேர்த்து குடிக்கலாம். அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து குடிக்கும் போது பெறலாம். எண்ணற்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் எலுமிச்சை டீயினுடைய உற்சாகம் மூட்டக்கூடிய நறுமணம் குடிப்பவருக்கு ஆரோக்கிய நன்மைகளை வழங்குது. ஸோ இது மனச்சோர்வு மற்றும் கவலை எல்லாம் போக்கும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே ரிலீவ் பண்ணிடும். மசாலா டீயை நீங்கள் எடுத்துக்கலாம், இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கு. இந்தியாவில் மிகவும் பிரபலமான தேநீர் இந்த மசாலா டீ. இதனுடைய அருமையான நறுமணம் மற்றும் சுவை காரணமாக மசாலா தேநீரை தொடர்ந்து உட்கொள்வது உங்களை பல தொற்று நோய்களிலிருந்து தடுத்து உங்களை ஆரோக்கியமாக்கும். பெயரில் குறிப்பிட்டிருக்கிறது போலவே இந்த மசாலா டீயில் ஏலக்காய், இஞ்சி, லவங்கப்பட்டை மற்றும் கருப்பு மிளகு உள்ளிட்ட பல்வேறு இந்திய மசாலா மற்றும் மூலிகைகளுடைய கலவையாக இருக்கு. இந்த மசாலா டீ உங்களுடைய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகரிக்குது. செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு மற்றும் பிளேக்குகள் உருவாவதை குறைக்குது. ஸோ இந்த சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, இது உங்களுடைய உடல்ல எந்த விதமான பின் விளைவுகளுமே ஏற்படுத்தாது, சைடு எஃபெக்டே கிடையாது. ஆனால் நீங்கள் சூடான மற்றும் ஈரப்பதமான வானிலையில மசாலா டீ குடிக்கிறது அடிக்கடி நீங்கள் கட்டுப்படுத்திக்கோங்க. ஸோ 2 கப் நீங்கள் மசாலா டீ குடிக்கிறது உங்களுக்கு நல்லது. காலை மற்றும் மாலை நேரங்களில் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் அது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஏலக்காய் டீயை நீங்கள் எடுத்துக்கலாம், இது உங்களுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும். இப்போ இந்திய வீடுகளினுடைய தேயிலை வகைகளில் ஸோ இந்த டீ இருக்குங்க இல்லையா, ஸோ இப்போ ஏலக்காயை நீங்கள் டீயில் போட்டு குடிக்கும் போது அது இன்னும் உங்களுக்கு நிறைய வகைகள், இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை தரும். இந்த ஏலக்காய் டீ என்ன பண்ண முடியும்னா செரிமான கோளாறுகளுக்கெல்லாம் உங்களுக்கு அதை கியூர் பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த மசாலா டீ அது கூட இந்த ஏலக்காய் டீ ஏலக்காயை நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இது நீங்கள் தயாரிக்கும் போது இந்த ஏலக்காயை பயன்படுத்தும் போது ஆன்டி ஆக்சிடென்ட்களுடைய முழு தொகுப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த தேநீர் இருமல் மற்றும் சளி போன்ற பல பிரச்சனைகளை உங்களுக்கு கியூர் பண்ணும். ரத்த அழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, பிபி, அந்த பிளட் ப்ரெஷர், அதையெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் டீ தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவையும் ஒழுங்குபடுத்தும். அதாவது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவும் ஒழுங்காக வச்சிருக்கும். மற்றும் முக்கியமாக உங்களுடைய உடலினுடைய மெட்டபாலிசத்தை அதிகரிக்க உதவும். வளர்ச்சிதை மாற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு நீங்கள் ஏலக்காய் டீ எடுத்துக்கலாம். இன்சுலினுடைய உணர்திறனை மேம்படுத்துறதுக்கு பொதுவாகவே நீங்கள் எந்த டீயை வேணால் எடுத்துக்கலாம். சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேற்ற எபிகல்லோகாக்சின் கேலட் அப்படின்னு சொன்ன பச்சை தேயிலை உட்கொள்வது ரத்த சர்க்கரையை குறைக்கும் மற்றும் இன்சுலினுடைய உணர்திறனை அதிகரிக்கும் அப்படின்றத பல்வேறு ஆய்வுகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. தேநீர் பொதுவாகவே டீ கணைய செல்களை மேலும் சேதத்திலிருந்து பாதுகாக்குது மற்றும் வீக்கத்தெல்லாம் குறையுது. ஸோ இது அனைத்துமே நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது ஏற்கனவே நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீ காஃபி குடிக்கிறதுன்றது ஒரு நல்ல பழக்கம். அது அவங்களை கண்ட்ரோல் பண்ணும். நரம்பியல் அந்த கடத்தல் நோய்களுக்கெல்லாம் நல்லது இந்த டீ காஃபி குடிக்கிறது. வழக்கமாக டீ காஃபி எடுத்துக்கிறது அல்சைமர் நோய் மற்றும்
பிற நரம்பியல் கடத்தல் நோய்களை பெறுவதற்கான ஆபத்தை வந்து உங்களுக்கு குறைக்கும். அல்சைமர் ஏற்படுவதற்கான சரியான காரணங்களை அறிய ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாலும் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோய் உள்ளவர்களிடையே பச்சை மற்றும் கருப்பு தேநீர் உட்கொள்வது அறிவாற்றல் அப்புறம் மதிப்பெண்களை மேம்படுத்துறது அப்படின்றத உறுதி பண்ணியிருக்காங்க. இது நினைவகத்தையும் அதிகரிக்கும். எதையுமே நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றெல்லாம் அதிகரித்து கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த தேநீர் நீங்கள் இந்த டீ குடிக்கிறதால உங்களுக்கு இன்னும் பிற நன்மைகள் என்னென்னு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தேநீர் உலகெல்லாம் இருக்கக்கூடிய மக்களிடையே மிகவும் விருப்பமான ஒன்றாக இருக்குது. சூடான பானங்களில் ஒன்றாக இருக்குது. பல வகையான தேநீர் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறோம். ஸோ அதனால் வந்து சீசனை அட்டக்கக்கூடிய தொற்று நோய்களையும் நீங்கள் வராமல் தடுத்துக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக்கலாம். அலர்ச்சியை எதிர்த்து போராட உதவும். உங்களுடைய நாள்பட்ட நோய்கள் எல்லாத்தையுமே இந்த டீ காஃபி குடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். அந்த அலர்ச்சியை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். புற்றுநோய் மற்றும் இதய நோய்களை தடுக்கிறதுக்கும் நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்கள் தேநீர் குடிக்கிறது உங்களுடைய உடல்நலம் மற்றும் ஆரோக்கியத்தில் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் இருக்குது. போதுமான அளவுக்கு மட்டுமே நீங்கள் டீ காஃபி குடிங்க. அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடாதீங்க. குறிப்பாக நீங்கள் தேநீர் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. காலை மற்றும் மாலை இந்த 2 வேளைகளில் நீங்கள் டீ காஃபி குடிக்கலாம். அல்லது ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கும்போது 4 கப் டீ குடித்தாலே உங்களுக்கு போதும். அதுவே நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அதையும் மீறி அதிகமாக குடிக்கும்போது உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படும். ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த டீ எடுத்து, அது வந்து தேநீர் குடித்து நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.